தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு புதிய ஜெப முறையை கற்றுக் கொடுக்கின்றார். என்னவென்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது நம் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி ஆண்டவரை போற்றி நன்றி கூற வேண்டுமா? பிரியமானவர்களை, நாம் சில நேரம் படுத்துக்கொண்டு ஜெபிப்போம், உட்கார்ந்து கொண்டு எழும்பி நின்று ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் என்று கூறுகின்றார், நம் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டுமாம். காரணம், கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர் விரும்புகின்றார். காரணம், வானத்தில் இருக்கும் என் அன்பு தெய்வமே எனக்கு இறங்கும் என்று அவருடைய வாசஸ்தலத்தை நோக்கி நாம் இரு கைகளையும் நீட்டி அவரை மன்றாட வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இன்றிலிருந்து ஜெபிக்கத்தான் செய்வோம், முழங்கால் படியிடுவோம், அமர்ந்து ஜெபிப்போம். இந்த புதிய ஜெபத்தையும் இன்று கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக கூறுவதை ஏற்று இனி ஜெபிக்கும் பொழுது நாம் நம் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி நம் விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் கொட்டினோம் என்றால், விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் செலுத்தினோம் என்றால், நம் சோத்திர பலிகளை அவர் சமூகத்தில் நாம் ஊற்றினோம் என்றால், அவர் அதற்கு மகிழ்ந்து உடனே பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தி அறிந்து கொண்ட நாம் ஜெபிக்கும் பொழுது நம் இரு கைகளையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி பரமண்டலங்களில் வீற்றிருக்கின்ற நம் பிதாவை நோக்கி மன்றாடுவோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று விண்ணப்பத்திற்கு பதிலை இன்றே பெற்று நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக புதிய முறையில் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி உம்மை நோக்கி மன்றாட வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் கைகளை அனுதினமும் உமது வாசஸ்தலத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி ஜெபிக்க கிருபை தாங்க. உடனே பதிலை தந்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.